சின்ன வெங்காயம் வடகம் வைக்கிறதுக்கு நைட்டே வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு டிவி பார்க்கலைன்னா இந்த வேலையெல்லாம் வந்து ஓடவே ஓடாது. அதனால டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து வெங்காயத்தை வந்து உரிச்சு முடிச்சிட்டோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 படி சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கோங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஆட்டி தான் வந்து வைப்போங்க. சின்ன வெங்காயம் வந்து 1.5 படிக்கு வந்து 3/4 படி வந்து உளுந்து வந்து எடுத்திருந்தாங்க அம்மா. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் 10 to 15 பல் இருந்தால் போதும். சின்ன பல்லாக இருந்ததுன்னா, பெருசாக இருந்ததுன்னா 5-6 பல்லே போதுங்க. அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பருப்பு வந்து 1/4 பொடி, சின்ன உலக்கில் வந்து 1/4 உலக்குமே, பாசிப்பருப்பும் வந்து 1/4 உலக்கு எடுத்துக்கிட்டாங்க அம்மா. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு வந்து எடுத்து எல்லாத்தையும் நைட்டே வந்து நம்ம நல்லா வந்து ஊற வச்சுக்கணுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து நல்லா வந்து பரப்பி விட்டு அது ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரைண்டரில் வந்து ஆட்டணுங்க. ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஆட்டும்போது மாவு மாதிரி வந்துடும். அது வைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நைட்டே காலையில் வந்து வெயிலில் கொஞ்சம் வந்து உணர்த்தி எடுத்துக்கலாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வேறு வெயில் அடிக்கலையாங்க. அதனால் நாங்கள் மேலே வந்து ஃபேன் காற்றுல தான் வந்து கொஞ்சம் உணர்த்தி வந்து எடுத்துக்கிட்டோங்க. நாங்கள் கருவேப்பிலன்னு பார்த்திங்கன்னா வந்து சின்ன கருவேப்பிலாக இருந்ததுன்னா 5-6 கொத்து போதுங்க. சீரகம் 2 ஸ்பூன், 10 பல் பூண்டுங்க. உளுந்து வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் வந்து முக்கால்வாசி ஆட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது கூட வந்து ஆட் பண்ணலாங்க. தண்ணி இதுக்கு வந்து விடவே தேவையில்லைங்க. சும்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டோம்னாலே போதும். அதுவும் வெங்காயம் அரைச்சதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து சுத்தமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணவே வந்து கூடாதுங்க. எல்லாம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கடுகு வந்து நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. கடுகு வந்து எல்லாம் ஆட்டினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வடகம் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. வடகம் வைக்கிறப்ப வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்தழையும் மதுகோதியும் வந்து வடக வைக்கிற கட்டலில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க. இது கண்டிப்பாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து கஞ்சி வடகம் தான் வச்சுருக்கேங்க. இந்த வடகம் வந்து ஒரு நாள் கூட நான் வச்சதே இல்லைங்க. அம்மாவுக்கு கூட ஷேப்பாக நல்லா உருண்டையாக வந்துச்சு. எனக்கு சுத்தமாக வந்து அந்த ஷேப்பே வந்து வரவே இல்லைங்க. எப்படியோ ஒன்று வடகை வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து வடகை வச்சு முடிச்சிட்டோம். நான் வந்து ஒரு பாதி தான் வச்சேங்க. பாதி கூட இல்லை, பாதிக்கு கம்மியாக தான் வச்சேன். அம்மாவும் சித்தியும் தான் வந்து முக்கால்வாசி வந்து வச்சாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து என்னாலையும் முடியலன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு அப்புறம் அவங்களாம் தான் வந்து வச்சு முடித்தாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து வெயில் அடிச்சிருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஒரே நாளில் வந்து இந்த வடகை வந்து காஞ்சிருக்குங்க. நாங்கள் வெயில் அடிக்கும்னு நினச்சி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சுங்க. வெயில் அடிக்கவே இல்லை. அடுத்த நாள் அடித்த வெயிலில் தான் வந்து நல்லா வந்து காஞ்சி வந்திருந்ததுங்க. காஞ்சி வர்றப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. எடுக்கிறப்ப மெயினாக வந்து இந்த வடகத்துக்கு வந்து தண்ணி தெளித்து எடுக்கக்கூடாதுங்க. அப்படியே வந்து எடுக்கணுங்க. கஞ்சி வடகத்துக்கு தான் வந்து தண்ணி தெளித்து வந்து நம்ம வந்து எடுக்கணுங்க. இது பாசிப்பருப்பு குழம்புக்கு, தட்டைப்பருப்பு குழம்புக்கு, கத்திரிக்காய் தட்டைப்பயிர் குழம்புக்கெலாம் வந்து ஒரு சில குழம்புக்கெல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி செவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.